அப்பனே விநாயகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. அவனை பாருங்கடி, நம்ம வேர்த்து விறுவிறுக்க ஓடிட்டு இருக்கோம், அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். கைவசம் மேட்டர் இருக்குல்ல. ஏய், பொண்ணுங்களா பிசாசுகளா? ஆள் படுத்துக்கும் தலைமாட்டில வெடி வைக்கிறது அறிவியல் உங்களுக்கு? யாரடி அந்த ஆளு? புதுசா இருக்கா? நம்ம கைவரிசை காட்டிட வேண்டியதுதான். நான் கொஞ்சம் முன்னாடி போறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. ஒண்ணுமே பண்ணலமா, திடீர்னு மயங்கி விழுந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஹாஸ்பிடல் கூட்டு போலாமா? ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் வேண்டாம், இப்படியே இருந்தா போதும். உங்க அழகு பார்த்துதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஹாய், என்ன கலர்! ரொம்ப அழகான மீசை, ஹேர் ஸ்டைல் பிரமாதம். இவரோட இதய துடிப்பு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் பார்க்கலாம் டார்லிங். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. நல்ல அதிர்ஷ்டம். பாப்பா உமரா, சரவண வரல? தெரியலையே, என்ன வரலையா? வரலையே. இது நேத்து கேஷ் பேலன்ஸ். சீன வந்தது பேங்க்ல கட்ட சொல்லுங்க. சீனு எங்க காணா? சேலத்துல இருந்து ராத்திரி பூரா லாரி ஓட்டிட்டு அதிகால தான் வந்தாரு. குளிச்சு ரெடியாயி லாரியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க. கூப்பிடு இல்லனா ஏல் பண்ணி என்ன திட்டுவாண்டா. டேய் சின்னசாமி, போய் நான் கூட்டு வச்சேன், கூட்டு வா. சரிங்க. சீனு சார், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாரும் வந்தாச்சா? பாப்பலாம். பாப்பா சின்ன ட்ரிப் எப்படி இருந்துச்சு? வணக்கம்ண்ணே, நல்லா இருந்துச்சுண்ணே. சரி சரி. ஏய் குப்ரா, இந்தாப்பா இதுல சேலம் ட்ரிப்போட ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. ஹெட் ஆபீஸ் சேர்த்துரு. இந்த கேஷ் பேலன்ஸ் எங்க? அது அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். கொடுங்க, பேங்க்ல கட்டணும்ல. ஏப்பா பேங்க் போய்ட்டு ஆபீஸ்க்கு வந்துறியா? டேய், நீ என்ன இங்க தூங்கிட்டு இருக்க? இல்லனே, ராத்திரி ஸ்டாக் செக் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டேன். உள்ள இருக்க தெரியாம கடையை பூட்டிட்டு போயிட்டாங்கனே. ஏண்டா ஃபோன் பண்ண வேண்டியதானே? நான் உடனே உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணனே. அக்கா சொன்னாங்க நீங்க மேல படுத்துக்கீங்கனே. சரி நான் அப்புறமா பண்றேன்னு சொல்லிட்டேன். அறிவு ஜீவிடா, நான் வரேனே. சரி அப்பா, நீ வேகமா குளிச்சு ரெடி ஆகு, கோயம்புத்தூர் போணும். குமரா, ஓம் ப்ரோகிராம் என்ன? எஸ்டேட் போகணும்னு சொன்னீங்களே. ஓ மறந்துட்டேன், போயிட்டு வந்துறியா? சரி. யாரா ஃபோன் பண்ணா ஆபீஸ் ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க. ரைட். என்னடி நம்ம ஸ்பீட 2-3 நாளா பார்க்க முடியல. ஏரியாவை மாத்திட்டானா என்னமோ? சேச்சே, எங்கயாவது ஊருக்கு போயிருப்பான். பாத்தே ஆகணும்னா சொல்லு, பேப்பர்ல ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்தலாம். தள்ளு 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 தள்ளு. ஏய், அதோ ஸ்பீடு. என்னடி எப்ப பார்த்தாலும் மின்னல் வேகத்துல ஸ்பீடா போயிட்டு இருக்கான்? ஒரு தடவை தானே பாத்திருக்கீங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ள இன்னும் 3 தடவை அவனை பார்க்க போறோம். அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்டி, வாங்க போலாம். சரக்குலாம் எங்க கொண்டு போகணும்? ஜிகே பிரதர்ஸ்க்கு எல்லாம் சரியா வச்சிருக்கா? வச்சிருக்கேனே. இந்தாங்க, என் பேக் கொடுங்க. வரேன். அதோ புறா பாரு. நடு ரோட்ல நின்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? ஆமா, கனவுதான். நிஜமாக போற ஒரு கனவு. உன் ஜம்போலாம் அவங்கிட்ட பலிக்காது, பார்க்கலாம். என்ன சீனு சார், ஆர்டர் பண்ணபடி எல்லாம் கரெக்டா இருக்கா? நம்ம கம்பெனி ஆச்சு, எல்லாம் பக்காவா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் இறக்குங்க. சரக்கு இறக்கிட்டு நான் வந்துடுறேன். சரி. இந்த பாட்டில் பணத்திரு. ஏன்பா, நான் 10 பாட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்தேன், நீ 2 பாட்டில் மட்டும் கொடுக்குற. அட்வான்ஸ் எவ்வளவு வேணும் தரேன்ப்பா, நிறைய சப்ளை பண்ணு. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ண உனக்கு எப்படி தெரியும்? இந்தா வரேன். அவ்வளவு ஸ்பீட்லயும் பப்ளிக் சர்வீஸ் வேற. நான் ஒரு நாள் பூரா அவன் கூட சுத்தணும். அவன் எங்கெங்க போறான், என்னென்ன பண்றான், யார் யாரை பாக்குறான்,
இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். பாத்தடி, ஒரு நாள் அவன் கூட சுத்துறேன்னு வாழ்நாள் பூரா அவன் கூட சுத்த வேண்டிய நிலைமை வந்துற போகுது. வந்தா வரட்டும், அதையும் பாத்துட்டு. மணி என்னடா? வாட்ச் கட்டிருக்க, கண்ணாடியும் போட்டிருக்க, அதை நீயே பாத்துக்க வேண்டியதானே? 3 நிமிஷம் நீ லேட்டு. 3 நிமிஷத்துக்கு எவ்வளவு குறைக்கணுமோ என் சம்பளத்துல குறைச்சிக்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் சம்பளத்துல புடிச்சுக்கிட்டு தான் தருவேன். ஆமா, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம். வாரத்துல 3 நாள் வேலை, ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பளம், மொத்தமா மாசத்துக்கு 180 ரூபாய். பர்மனண்டா டிரைவர் வச்சுக்கிட்டா மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் தானே? அடிமட்ட சம்பளத்துக்கு என்ன வேலைக்கு வச்சிருக்க? ஏய், வாயை மூடிட்டு வண்டி ஏறா, ஏற்கனவே லேட்டு. ஆமா, நீ வரலன்றதுக்காக கர்த்தர் சர்ச்சை விட ஓடி போயிட மாட்டாரு. உன்னை பார்த்தா கண்டிப்பா ஓடி போயிடுவாரு. முதல்ல வண்டி ஏறா, தொலை பேசிக்கிட்டு. வாயா புரோக்கர் கல்யாணம். புரோக்கர்னு சீப்பா சொல்லாதீங்கண்ணே, நான் மேரேஜ் டிசைனர். ஏதோ ஒண்ணு, ஏதாவது கிளாக்கி மாட்டுச்சா? இப்பெல்லாம் எங்கண்ணே அப்பா அம்மா கேட்டு ஜாதகம் பார்த்து யாருனே கல்யாணம் பண்றாங்க. எல்லாமே இன்டர்நெட் மயமா போச்சு. ஒரு பட்டனை தட்டுறாங்க, பேசிக்கிறாங்க. இன்னொரு பட்டனை தட்டுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. 3வது பட்டனை தட்டுறாங்க, கல்யாணத்தை முடிச்சிடறாங்கண்ணே. 4வது பட்டம் தட்டினா பிரசவம் ஆயிடும். எரியா போடியா. அண்ணே, புரோக்கரை பார்த்தா எங்க புரோக்கர் தொல்லை அழிஞ்சிரு போல இருக்கு. நீங்க தானே ஹெல்ப் பண்ணும். நானா? நான் என்ன ஹெல்ப் பண்றது சொல்லு. அதாவதுனே, நம்ம சீனுக்கு 3 தங்கச்சி இருக்காங்க. அதுல கல்யாண வயசுல 2 தங்கச்சி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுகளுக்கு மாப்பிள்ள அமைய மாட்டேங்குது. அதுகளுக்கு மாப்பிள்ள அமைஞ்சு நம்ம சீனு கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, 3 கம்சனி மொத்தமா வாங்கிடுவல்ல. எங்க சொல்றே தவிர செய்ய மாட்டேன்றியே. அதுக்கு காரணம் இருக்குனே. நம்ம சீனு எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து 5000 6000 சம்பளம் வாங்கினா குடும்பத்துக்கு கௌரவம். டேய் கொடை கொடை. சரிண்ணே, அப்பத்தானே 4 பேர் மதிப்பேன். அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும். அதை விட்டு நம்ம சீனுவை உங்க கடையில ராத்திரியும் பகலுமா போட்டு வறுத்து எடுக்கிறீங்களே. பேருக்கு தாப்பா நான் அந்த கடைக்கு முதலாளி, மத்தபடி வரவு செலவு கண்ட்ரோல்லாம் அவன் தான். டேய் சரவணா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்டாக் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீனு 24 மணி நேரமும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யறான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்ட் டைமா டிரைவர் வேலைக்கு போயிருக்கான். அதுல வர சைடு இன்கம் வேற 8000 3000 சம்பாதிக்கிறான். இதெல்லாம் சொல்லி தங்கச்சிகளுக்கு மாப்பிள பாக்குறதுக்கு வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு புரோக்கர். அண்ணே, எண்ணி 24 மணி நேரத்துல 2 சூப்பரான மாப்பிளையோட வரேன். ஒரு 50 ரூபா பணம் இருக்குமானே? தர்றேன், ஆனா இதோட 600 ரூபா ஆச்சு. கமிஷன் வந்தோட திருப்பி கொடுத்துடணும். இல்லன்னு வச்சுக்க மீட்டர் வட்டி போட்டு வாங்கிடுவேன். தேங்க்ஸ்ண்ணே. ஏண்டா சரவணா, புடி எங்கிட்ட இருக்கு, கூட உங்ககிட்ட இருக்கு. எப்படா ஒண்ணா எல்லாரும் கொடைய கையிலையும் பைய கக்கத்துல வச்சு கொண்டு வருவாங்க. நீ பைய கையிலையும் கொடைய கக்கத்துல வச்சு கொண்டு வந்திருக்க. அதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த அப்படி காலேஜுக்கு போகும்போது ஸ்பீட 3 தடவை பார்த்தோம்ல, இப்போ 4வது தடவை பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி அதோ நிக்கிறான் பாருங்க. ஏண்டி, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு என்ன, அவன் மேல காதலா? ஆமா, எப்படி காதல் வராம இருக்கும்? எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சும்மா வாடி, நம்ம சந்திப்போம். ஸ்பீக். சீனு சார், டீ. பசங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் தெரியுமா? ஓஹோ, பொண்ணு பிரில்லியன்ட். உங்கள மாதிரி பையன் தான் கொஞ்சம் மக்கு. அப்பா மாதிரி. நான் சொல்ல ரொம்ப பிரில்லியன்ட். பையனை பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் தேத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கிறேன். ஓகே ஓகே. டியூஷன் டைம் ஓவர். இப்போ டீ டைம். போச்சு. என்னாச்சு? பங்க்சர். அந்த டிராவல்ஸ்காரன் டிரைவர் இல்ல, ஸ்டெப்னி இல்லன்னு அப்பவே சொன்னா. நீ தான் வம்பு பண்ணி காரை எடுத்துட்டு வந்த. இப்படி எல்லாம் ஆகும் யாருக்கு தெரியும்? பக்கத்துல எங்கேயும் ஒர்க் ஷாப் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப என்னடி பண்றது? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நாங்கெல்லாம் குயின் மேரிஸ் காலேஜ். தெரியுமே, நாம தான் தினமும் மீட் பண்ணிட்டு இருக்கோமே. நீங்க மாயதேவி தானே?
அவங்க அஞ்சலி, இவங்க ரஞ்சினி, அவங்க மின்மினி, இவங்க காயத்ரி. இதெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப கூட டயர் பஞ்சர் இருக்குமே. யா யா. பாத்தீங்களா? வாங்க ஸ்டெப்னி எடுக்கலாம். ஐயோ ஸ்டெப்னி இல்லையே. ஸ்டெப்னி இல்லையா? சரியா போச்சு போ. பரவாயில்ல. முதல்ல ஜாக்கி எடுக்கணும், அப்புறம் ஜாக்கி வைக்கணும், போல்ட்ட சீக்கிரமா கழட்டணும், காரை லேசா தூக்கணும், அப்புறம் டயர் எடுக்கணும். ஈஸி ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. நான் போய் பஞ்சர் விட்டு வந்துடுறேன். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான்ல. ஏண்டி நாம அவனை தினமும் பாக்குறோம், ஆனா அவன் ஒரு தடவை கூட நம்மள பார்த்ததில்லையே. அப்புறம் எப்படி நம்மள அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்? அப்போ அவன் நமக்கு தெரியாமலேயே நம்மள நோட் பண்ணிட்டு இருக்கான். நாம தான் கில்லாடி நினைச்சிட்டு இருந்தோம், அவன் நம்மளை விட பெரிய கில்லாடியா இருப்பான். மாயா மாயா, பிரச்சனையாயிடுச்சு. என்ன? அன்னைக்கு நீ நெஞ்சில சாஞ்சு விளையாட்டு காட்டினல, அந்த ஆள் வரான். ஏண்டி முடியலமா? வரட்டும் பாத்துக்கிறேன். என்ன நெஞ்சில சாயணுமா? போடி போய் சாஞ்சு. நானா? உன் அட்ரஸ் என்ன? நம்பர் 24 ராம் காலனி வெஸ்ட் மாம்பலம். நான் உன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் உன் நெஞ்சில சாஞ்சிக்கிறேன். ஒரு கிஸ் வேணாலும் தரேன். ஆனா உன் வைஃப் முன்னாடி. டார்லிங் ரெடியா? நான் ஒண்ணுமே கேட்கலமா, எனக்கு எதுவுமே வேண்டாமா, ஆள விட்டா போதும். எவனாவது மாட்டினா போதும் உடனே அவன் தலையில மிளகா அரைச்சிருவியே. இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா லைஃப்ல என்ன என்ஜாய்மெண்ட்?